நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக KV தங்கபாலுவிடம் நடைபெற்ற விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கிறது. சுமார் 45 நிமிடங்களுக்கு பிறகு இந்த விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் யாரிடமெல்லாம் விசாரணை நடைபெற இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு விசாரணைகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில அவர் ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தின் அடிப்படையில இருந்தவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவரான KV தங்கபாலு அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில சென்னையிலிருந்து விமானம் மூலம் நெல்லை வந்த அவர் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருக்கிறார். அங்கு களக்காடு காவல் ஆய்வாளரான தனிப்படை அதிகாரி தற்போது விசாரணை நடத்திய நிலையில 45 நிமிடங்களுக்கு மேலாக பல்வேறு கேள்விகள் கேட்டு விசாரணை நடத்திய பின்னர் அவர் அங்கிருந்து வெளியே சென்றிருக்கிறார். 45 நிமிடங்களாக நடைபெற்ற விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் என சொல்லிவிட்டு சென்றதாகவும் தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து இந்த பல்வேறு கட்ட விசாரணைகள் நடந்து வரக்கூடிய சூழலில் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகளுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல தொழிலதிபர்கள், ஜெயக்குமாருக்கு உறவினர்கள், சொந்த நண்பர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணையை காவல்துறையினர் நடத்தி வருகிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.